இனிய மாணவர்களுக்கு வணக்கம். +2 மேத்தமேட்டிக்ஸில் 1 மார்க் டிஸ்கஷன் அது ஆரம்பிச்சிருக்கிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், அணிகளும் அணிக்கோவையினுடைய பயன்பாடுகளும் அதை பற்றின 1 மார்க் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக செகண்ட் சாப்டர் கலப்பு எண்கள், அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அதில் இருக்கக்கூடிய 1 மார்க் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த 1 மார்க் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இன்றைக்கி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸினுடைய 1 மார்க் பார்க்குறோம். இது நத்திங் பட் மேக்ஸ். கொஸ்டின் நம்பர் 1, i⁴n + i⁴n+1 i⁴n+2 + i⁴n+3. இதனுடைய ஃபார்முலா பார்த்திங்கன்னா சம் ஆஃப் தி 4 இந்த i டேர்ம்ஸ் இருந்ததுன்னா பவர்ஸ் கான்சிக்யூட்டிவாக இருக்குதா, தொடர்ந்து இருக்குதுன்னா ஆன்சர் 0. அவ்வளோதான் ஆன்சர். இதனுடைய ஆன்சர் ஆன்சர் இஸ் 0. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலிமா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சப்போஸ் i² i⁴, i⁴, இந்த மாதிரி 4 கான்சிக்யூட்டிவ் i பவர்ஸ் எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்மளுக்கு i² ஆன்சர் பார்த்தீங்கன்னா -1. இதையே ஸ்கொயரிங் பண்ணிங்கன்னா i⁴ ஆன்சர் +1, i³ ஆன்சர்னா i² × i ஆன்சர் -i. இப்போ இதனுடைய ஆன்சர் பாருங்கள், i² ஆன்சர் -1, i³ ஆன்சர் -i, i⁴ ஆன்சர் +1. ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ் வந்துகிட்டே இருக்கும். i - i கட் ஆகும், -1 +1 கட் ஆகும், ஆன்சர் 0. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா i² = -1, i⁴n n டைம்ஸ் 4 மல்டிபிள்ஸ் எது வந்தாலும் ஆன்சர் 1. இப்போ படிச்சிருக்கிறது சம் ஆஃப் தி 4 கான்சிக்யூட்டிவ் i பவர்ஸ், 4 தொடர்ந்து இருக்கணும். இடையில் மிஸ் ஆச்சுன்னா ஆன்சர் 0 ஆகாது. ஸோ இந்த வகையில் இது வெரி சிம்பிளான கொஸ்டின். சிமிலர்லி செகண்ட் கொஸ்டின், ஃபஸ்ட்டு i⁴n i⁴n−1 சம்மேஷன் i வேரிஸ் ஃப்ரம் 1 to 13. அப்போ சம் ஆஃப் தி டேர்ம்ஸ் i⁴1 1 கொடுத்தீங்கன்னா i⁴2 எக்ஸட்ரா i⁴12 i⁴13 இந்த i⁴n கொடுக்குற வேல்யூஸ் ப்ளஸ் i⁴n−1 ஃபார் n = 1 கொடுத்துக்கிற போது பார்த்தீங்கன்னா i⁴0 i⁴1 எக்ஸட்ரா. அப்போ 1 ரெடியூஸ் ஆகும், ஆன்சர் i⁴12. இப்போ இதனுடைய ஆன்சர் மொத்தமாக என்னன்னு சொல்லணும். i⁴1ன்னா i² i³ i⁴4 ஃபஸ்ட்டு 4 டைம்ஸ் 0, 5 6 7 8 அடுத்த 4 டைம்ஸ் 0, 9 10 11 12 அடுத்த 4 டைம்ஸ் 0. அப்போது இது வரைக்கும் உள்ளது 0 ஆயிடுச்சு. இந்த i⁴13 ஆன்சரை i⁴12 × iன்னு பிரிச்சுக்கிறேன். 4 மல்டிபிள்ஸ் வர மாதிரி பிரிச்சுக்கிறேன். தேர்ஃபோர் i⁴12 × i. இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்கக்கூடிய i⁴1லிருந்து i⁴12 வரைக்கும் இருக்கிறதெல்லாம் 0 ஆயிடுச்சு. இந்த இடத்துல i⁴0 எனிதிங் பவர் 0ன்னா ஆன்சர் இஸ் 1. i⁴12ங்கிறது மல்டிபிள்ஸ் ஆஃப் 4, இதனுடைய ஆன்சர் 1, இது i. தேர்ஃபோர் அவர் ஆன்சர் இஸ் 1 + i. ஸோ ரெண்டுலேயுமே பேசிக் ஃபார்முலா சம் ஆஃப் தி 4 கான்சிக்யூட்டிவ் i பவர் இருந்ததுன்னா ஆன்சர் 0. கொஸ்டின் நம்பர் 3, z plus iz forms a triangle in organ plane. Then what is the area of the triangle? z-ங்கிறதும் iz-ங்கிறதும் z plus iz-ங்கிறது 3 பாயிண்ட் ஆர்கான் வரைபடத்தில் அப்படின்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள். z அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் இருக்குன்னா இந்த ஆன்சர் z. ஸோ இது z-ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃப்ரம் தி ஆரிஜின். அப்போ இதனுடைய ஆன்சர் மாடுலஸ் z. இதனுடைய ஆன்சர் டிஸ்டன்ஸ் லென்த் மாடுலஸ் z. 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது இங்கே சேரும். அதனுடைய நியூ பொசிஷன் பார்த்திங்கன்னா iz. அப்போது ஆன்டி கிளாக் வைஸ் நீ காம்ப்ளெக்ஸ் நம்பரை ரொட்டேட் பண்ணுற π/2 டிகிரி அப்படின்னா அது iz-ஆக ஆகும். இது ஒரு கான்செப்ட். π/2 டிகிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா cos π/2 + i sin π/2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா இது வரக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர் z-ங்கிறது iz-ஆக மாறும். அப்போ இது ஒரு 90 டிகிரி. இந்த ரெண்டுனுடைய அடிஷன் தான் z + iz. ஸோ இப்போ இதனுடைய ரிசல்டன்ட் இந்த ரெண்டுனுடைய ப்ளஸ் இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இது z + iz. ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னுடைய ஏரியா என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் = 1/2 பேஸ் × ஹைட்.
இந்த மாதிரி இருக்குது. இதனுடைய ஆன்சர் மாடுலஸ் z, இதனுடைய ஆன்சர் மாடுலஸ் iz. இதுதான் நம்மளுடைய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். therefore 1/2 மாடுலஸ் z மாடுலஸ் iz which is equal to 1/2 மாடுலஸ் z மாடுலஸ் iz is nothing but மாடுலஸ் z. therefore மாடுலஸ் z the whole square divided by 2 square units. So இதுதான் area of the triangle formed by the points z, iz, z plus iz அப்படிங்கிற complex numbers. Question number 4. Find the conjugate of the given complex number. முதல்ல இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்குதுன்னா z equal to -2 plus i அப்படின்னு இருக்குது. z equal to -2 plus i, ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட். அப்போ z பார் தான் கேட்குறாங்க. அப்போ z பார் அப்படிங்கிற போது 1/-2 plus iக்கு ஹோல் பார் 1. இது ஆக்சுவலி 1 plus i 0, இதுக்கு 1 plus i 0க்கு நீங்கள் ஹோல் பார் போட்டிங்கன்னா ஃபார்முலா இருக்குது. z1/z2 ஹோல் பார் ஈக்குவல் டு z1 பார் டிவைடட் பை z2 பார். இது ஃபுல்லாக ரியல் நம்பர் இருக்கிறனால நம்ம அதை போட வேண்டிய அவசியம் இல்லை. தேர்ஃபோர் அதனுடைய ஆன்சர் 1. இதுக்கு மட்டும் நீங்கள் கான்ஜுகேட் எடுக்கணும். கான்ஜுகேட் எடுத்திங்கன்னா -2 -i. therefore our answer is conjugate of this complex number is 1/-2 -i. Question number 5. Z is a complex number. Z1, Z2, Z3 மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்குது மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில். வாட் இஸ் மாடுலஸ் Z? மாடுலஸ் Zனுடைய ஃபார்முலாவில் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்னா டைரெக்டாக இண்டிவிஜுவல் மாடுலஸ் போட்டுக்கலாம். வேற அடிஷன் சப்ட்ராக்ஷன் வந்ததுன்னா அதுக்கு ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அப்போ இது மாடுலஸ் Z1 ஹோல் கியூப் மாடுலஸ் Z கியூப். அதே மாதிரி மாடுலஸ் Z கியூப்னாலும் மாடுலஸ் Z தி ஹோல் கியூப்னாலும் போத் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி மாடுலஸ் zங்கிறதும் மாடுலஸ் z பார்ங்கிறதும் ஈக்குவல். ஸோ we are taking modulus on both on numerator and denominator. இதனுடைய மாடுலஸ் என்னங்கன்னா மாடுலஸ் √3 + i the power 3 மாடுலஸ் 3i + 4 the power 2 whole divided by மாடுலஸ் 8 + 6i the whole square. ஸோ இதெல்லாம் அண்டர் த ப்ராப்பர்ட்டியில் தான் வருது. மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா இண்டிவிஜுவல் மாடுலஸ் போட்டுக்கலாம். அடிஷன் சப்ட்ராக்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக போடக்கூடாது. இதுக்கு மாடுலஸ்க்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் ஸ்கொயர் 3, இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் 1. ஸோ டோட்டலாக 4. √4 the power 3. இது வந்துட்டு 9, இது வந்து 16. therefore √25 the whole square divided by இது 36, இது 64, √100 the power 2. ஸோ நம்மளுடைய ஆன்சர் பிரகாரம் கீழே வந்துட்டு 100 ஸ்கொயரிங் பண்ணால் போயிருக்கு. இங்கே ஒரு 25 இது கட் பண்ணால் 4. √4 ஹோல் கியூப் அப்படின்னா 4√4ன்னு வரும். √4 3 டைம். அப்போ இதில் என்ன கட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 கட் ஆயிரும். ஸோ அல்டிமேட்டாக நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. ஸோ ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம். பட் இதெல்லாம் வந்துட்டு கியூபிக் பண்ணுறதுக்கு இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணலாம். ரைட். நெக்ஸ்ட் ஒன். Z is a complex number which is a non-zero complex number. Zங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஜீரோ அல்லாத ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ 0 + 0i இல்லாமல் வேறு எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரும் எடுத்துக்கலாம். 2i z² equal to modulus z. இது given condition. Find modulus z. இது இருந்து modulus z கண்டுபிடிக்கணும். modulus z கேட்குறான்னாவே டேக்கிங் மாடுலஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா zங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்த உடனே மாடுலஸ். அதே சிமிலர் மேட்டர் இங்கே வந்துட்டு 2i z² equal to z bar. அப்போ டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ். மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இண்டிவிஜுவல் மாடுலஸ் போட்டுக்கலாம். இப்போ மாடுலஸ் 2 மாடுலஸ் i மாடுலஸ் z² ஈக்குவல் டு மாடுலஸ் z பார். எல்லாம் இண்டிவிஜுவல் மாடுலஸ். அப்படியே சொன்னால் மல்டிப்ளிகேஷனும் டிவிஷன் இருந்ததுன்னா டைரெக்டாக செப்பரேட் பண்ணி மாடுலஸ் எடுத்துக்கலாம். மாடுலஸ் 2 இஸ் நத்திங் பட் மாடுலஸ் 2 தான். அதாவது √2 + i 0. இப்போ √4 + 0 ஆன்சர் 2. ஸோ நம்பர் மட்டும் வந்ததுன்னா ரியல் நம்பர்னால் தனியாக அப்படியே போட்டுக்கலாம். மாடுலஸ் i √1² ஆன்சர் 1. மாடுலஸ் z² ஈக்குவல் டு மாடுலஸ் z. Modulus z to modulus z bar equal. Therefore the modulus z bar becomes modulus z. 2 modulus z² minus modulus z equal to 0. So bring it to left side. This left side கொண்டு வந்தீங்கன்னா 2 times modulus z² minus modulus z equal to 0. Now I am taking modulus z is common. Within bracket 2 times modulus z. இதனுடைய ஆன்சரில் modulus z whole squareல ஒன்று வெளியில் வந்துருச்சு. Therefore இதில் ஆன்சர் 0. So modulus z equal to 0 is not possible because z is non-zero number. அப்போ இந்த ரெண்டு ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் equal to 0னா either this or this equal to 0.
this is not equal to 0, therefore definitely 2 times modulus z minus 1 equal to 0, 2 times modulus z equal to 1 and hence modulus z equal to 1 by 2. ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு மாடுலஸ் z கேட்டால், இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒரே ஒரு கண்டிஷன், இட் இஸ் எ நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர், அப்போ ஜீரோ வரக்கூடாது. மற்றொரு எடுத்துட்டிங்கன்னா ஆன்சர். ப்ராப்ளம் நம்பர் 7, மாடுலஸ் ஆஃப் z minus 2 plus I less than or equal to 2, what is the greatest value of modulus z? ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின், ரைட். நம்மளுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாடுலஸ் z1 மைனஸ் z2 less than or equal to modulus z1 plus z2 less than or equal to, இந்த இடத்துல less than or equal to the whole modulus then modulus z1 minus z2. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. மாடுலஸ் z1 minus z2 lies between sum of the moduluses, டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி மாடுலஸ் இருக்கிறனால இதுக்கு ஒரு ஹோல் மாடுலஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் இங்கே பேஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, இது இசட்டு இந்த மைனஸை வெளியில் வச்சுக்கிட்டிங்கன்னா வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளார 2 மைனஸ் ஐ அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும். ஸோ இதனுடைய ஆன்சர் இஸ் கிவன். அப்போ இந்த ஆன்சர் வந்து நம்மளுக்கு இட் வாஸ் கிவன், ரைட். அப்போ மாடுலஸ் z மைனஸ் 2 மைனஸ் ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. அப்போ லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, மாடுலஸ் z1, அப்போ இதுதான் மாடுலஸ் z1 மைனஸ் மாடுலஸ் z2, அப்போ இதனுடைய மாடுலஸ் 2 மைனஸ் ஐ, இதுக்கு ஹோல் மாடுலஸ். ஸோ நம்மளுடைய ஆன்சர் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு திஸ், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. அப்போ இந்த ரெண்டு எடுத்துட்டிங்கன்னா மாடுலஸ் z மைனஸ் இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 4 + 1, ஆன்சர் ரூட் 5, இதுக்கு ஹோல் மாடுலஸ் விச் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டி பிரகாரம் இந்த மாதிரி வந்துருச்சு. பிகாஸ் நம்மளுக்கு வந்து கொஸ்டின் வந்து வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் மாடுலஸ் z, அதுவும் கிரேட்டஸ்ட் வேல்யூ கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ரிசல்ட் விட்டுட்டு இந்த ரெண்டு ரிசல்ட் எடுத்துட்டிங்கன்னா மாடுலஸ் z வந்துடும், ரைட். மாடுலஸ் z லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர்னா இட் லைஸ் இன் பிட்வீன் -a2 + a, இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏனா -a லெஸ் தேன் மாடுலஸ் z லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு a, அல்லது ஆர்னு படிச்சிருப்போம். இதனுடைய ஆன்சர் ஆர்னு வந்துடும். ஸோ இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணிங்கன்னா -2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் z மைனஸ் ரூட் 5, மாடுலஸ் z மைனஸ் ரூட் 5 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு +2. ஸோ -2க்கும் +2க்கும் இடையில் இருக்குது. இப்போ அவர் கிரேட்டஸ்ட் வேல்யூ ஈக்குவல் டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் வேல்யூ. அப்போ மாடுலஸ் z மைனஸ் ரூட் 5 ஈக்குவல் டு 2, தேர்ஃபர் மாடுலஸ் z ஈக்குவல் டு 2 + ரூட் 5 அப்படிங்கிறது இது கிரேட்டஸ்ட் வேல்யூ ஆஃப் மாடுலஸ் z. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட், z ஈக்குவல் டு கிரேட்டஸ்ட் வேல்யூ ஆஃப் மாடுலஸ் z விச் இஸ் ஈக்குவல் டு 2 + ரூட் 5. ஸோ இது ஒரு பேசிக் ப்ராப்பர்ட்டி, இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம். கொஸ்டின் நம்பர் 8, if modulus z equal to 1, 1 + z by 1 + z bar, இது ப்ராப்பர்ட்டி. இந்த நியூமரேட்டரில் என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்திருக்குதோ அதுதான் ஆன்சர். 1 + z டிவைடட் பை 1 + z bar அப்படிங்கிறது. மாடுலஸ் z equal to 1 அப்படின்னு வந்தால் மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா e பவர் i தீட்டா இந்த இடத்துல 1 + e பவர் i தீட்டா டிவைடட் பை 1 + e பவர் மைனஸ் i தீட்டா. இதனுடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சொல்லிடலாம் e பவர் i தீட்டா. பிகாஸ் e பவர் i தீட்டானுடைய மாடுலஸ் எடுத்திங்கன்னா இட் வில் பி 1. ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது வந்து காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படிங்கிற இது யூலர்ஸ் ஃபார்ம்னுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டானுடைய மாடுலஸ் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 1, தேர்ஃபோர் நியூமரேட்டரில் இருக்கிற ஃபங்க்ஷன், ரைட். இது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆன்சர் வந்துட்டு z, இங்கே என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் வருதோ அதுதான் ஆன்சர். மாடுலஸ் z equal to 1 அப்படிங்கிற கண்டிஷன் இருந்ததுன்னா மாடுலஸ் z² is also 1. அப்போ z bar equal to 1. ஃபார்முலா ப்ராப்பர்ட்டி மாடுலஸ் z² equal to zz bar. அப்போ z bar equal to 1/zன்னு வரும். அப்போ இனி டைரெக்டாக கூட எழுதிக்கலாம். மாடுலஸ் z equal to 1 டெஃபினட்டாக என்ன இருக்கும், z barங்கிறது ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர், z barங்கிறது கான்ஜுகேட் அதனுடைய ரெசிப்ரோக்கல் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த ப்ராப்பர்ட்டியில் கொடுத்துக்கிற கொஸ்டினில் யூஸ் பண்ணிங்கன்னா கீப் 1 + z as it is, it will become 1 + 1/z.
எல்சிஎம் எடுத்திங்கன்னா நியூமரேட்டர் ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கும், டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா இசட் ப்ளஸ் ஒன் ஹோல் டிவைடட் பை இசட்னு இருக்கும், ரெசிப்ரோக்கல் போட்டிங்கன்னா. ஸோ தட் நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். அப்போது இஃப் மாடுலஸ் z ஈக்குவல் டு 1 தென் 1 ப்ளஸ் z பை 1 ப்ளஸ் z பார்னா இந்த நியூமரேட்டரில் என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கிறதோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். Question number 8. Modulus of z minus 3 by z equal to 2. Find the least value of modulus z. இதனுடைய question. ஸோ நம்மளுக்கு இந்த மாடுலஸ்னுடைய ஃபார்முலாவில் z1 மைனஸ் z2னுடைய ஆன்சர் தெரியும். அதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2 the whole modulus is less than or equal to modulus 1 minus z2. இன்னும் less than or equal to modulus z1 plus modulus z2. ஸோ இது மட்டும்தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துட்டு இது z, இது 3 by zங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ இதுக்கு ஹோல் மாடுலஸ் போட்டிங்கன்னா இதனுடைய ஆன்சர் மாடுலஸ் z, இதனுடைய ஆன்சர் 3 by this 3 by modulus z. இது 3 by z ஹோல் மாடுலஸ்க்கு 3 by modulus z போட்டு ரைட். இப்போ இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆன்சர் வந்து 2. therefore 2 நம்மளுடைய ஆன்சர் வந்துட்டு less than or equal to 1, it is equal to 2, then modulus z minus 3 by modulus z இதனுடைய ஹோல் மாடுலஸ் வந்து 2 ரைட். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டேக்கிங் எல்சிஎம் இங்கே மாடுலஸ் z போட்டிங்கன்னா மாடுலஸ் z ஸ்கொயர் மைனஸ் 3 ஹோல் டிவைடட் பை மாடுலஸ் z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. இதுக்கு ஹோல் மாடுலஸ் இருக்குது, மாடுலஸ் வேல்யூ பாசிட்டிவ்னு மட்டும் எடுத்துட்டிங்கன்னா ப்ளஸ் மட்டும் போட்டுக்கலாம். கிராஸ் மல்ட் பண்ணிங்கன்னா மாடுலஸ் z ஸ்கொயர் மைனஸ் 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ட்வைஸ் மாடுலஸ் z வரும். பிரிங் இன் டு லெஃப்ட் சைடு மாடுலஸ் z ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் மாடுலஸ் z, இது லெஃப்ட் சைடு வந்துருச்சுன்னா இந்த நம்பர் அங்கே போயிடுச்சுன்னா ப்ளஸ் 3 ஆயிரும். ஆடிங் 1 ஆன் போத் சைட்ஸ் போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருங்கிற ஃபார்மில் வந்திருக்கு. தட் இஸ் மாடுலஸ் z மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர் less than or equal to 4. So taking square root on both sides it will become plus or minus 2, plus or minus 2. அப்போ மாடுலஸ் z-னுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா plus or minus 2 minus 1, இந்த minus 1 அங்கே போச்சுன்னா plus 1. therefore மாடுலஸ் z-க்கு ரெண்டு விதமான வேல்யூஸ் வருது. என்ன வேல்யூஸ் வருதுங்கன்னா plus 3ன்னு ஒரு வேல்யூ வரும், minus 1ன்னு ஒரு வேல்யூ வரும். மாடுலஸ் z less than or equal to plus 3 and minus 1 அப்படிங்கிறது. இதில் லீஸ்ட் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா minus 1. therefore மாடுலஸ் z-னுடைய லீஸ்ட் வேல்யூ minus 1. பட் மாடுலஸ் z வந்துட்டு cannot be negative. therefore our answer மாடுலஸ் z equal to 1. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். பட் நம்மளுடைய சொல்யூஷன் புக்கில் இந்த ப்ராப்ளம் வந்துட்டு எலிமினேட் பண்ணிக்கிறாங்க, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. கொஸ்டின் நம்பர் 10. மாடுலஸ் z மைனஸ் z equal to 1 plus 2i. தென் சால்வ் அல்லது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இசட். சால்விங் இசட், இசட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்துட்டு கீப் மாடுலஸ் z இன் லெஃப்ட் சைட். ஸோ மைனஸ் z ரைட் சைட் போச்சுன்னா இசட் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2i. நம்மளுக்கு தெரியும் இசட்டுங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர், லெட் இட் பி எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். அப்போது இதனுடைய மாடுலஸ் எடுத்திங்கன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2y. ஸோ இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேயும் ரியல் பார்ட்டை கிளப் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 1, இமேஜினரி பார்ட்டை கிளப் பண்ணிங்கன்னா ஒய் ப்ளஸ் 2, ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருங்கிற ரியல் பார்ட்டும் ப்ளஸ் I0 மட்டும்தான் இருக்குது. therefore equating this one imaginary part equate பண்ணிங்கன்னா y plus 2 equal to 0 and y equal to minus 2. then இதை ரெண்டு ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பட் நம்மளுடைய ஆன்சரில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரில் -2 வர்ற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஐ மீன் இமேஜினரி பார்ட் வந்துட்டு -2 வர்ற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. தட் இஸ் 3/2 minus 2y, 3/2 minus 2y. இது ஒரே ஆன்சர் இருக்கிறனால டைரெக்டாக நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் ஃபஸ்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் நம்பர் 1. இன்கேஸ் 2-3 ஆன்சர்ஸ் அந்த மாதிரி ஒரே மாதிரி கோஇன்சிடெண்ட்டாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததை சால்வ் பண்ணணும். எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். சரி, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவேட் பண்ணிவிட்டு இதை ஸ்கொயரிங் பண்ணிக்கிறேன், இது ஸ்கொயர் ரூட் போயிருச்சு. தென் இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஒய்யினுடைய ஆன்சர் -2, ஸ்கொயரிங் பண்ணினா 4, ஆன்சர் -4. இது ரெண்டும் கட்டு. therefore
2x is equal to 3 and x equal to 3 by 2 and hence the complex number is this. So, இது ஒரு solving complex number, equating real and imaginary parts on both sides, right. Problem number 11. Modulus z1 1, modulus z2 2, modulus z3 equal to 3. இதை ஸ்கொயரிங் பண்ணிங்கன்னா இங்கே ரிவர்சல் இருக்கும். இப்படி இருந்ததுன்னா ஸ்கொயரிங் பண்ணி ரிவர்சல் இருந்ததுன்னா இதனுடைய ஆன்சர் modulus z1 z2 இங்கே 4z1 z2 z2 z3 whole divided by modulus of z1 modulus of z2 modulus of z3, that is இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12. then இதனுடைய ஆன்சர் 1 into 2 into 3 ஆன்சர் 6, therefore இதனுடைய ஆன்சர் 2. ஸோ எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா மாடுலஸ் z மாடுலஸ் z2 மாடுலஸ் z3 ஸ்கொயரிங் பண்ணி அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் இங்கே இருக்கணும். z2 z3னுடைய கோஎஃபிஷியன்ட் மாடுலஸ் z3 வரும்போது z and z2 வேரியபிள் அதனுடைய கோஎஃபிஷியன்ட் 9 வந்திருக்கணும். z1 z2 இதனுடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 4 வந்திருக்கணும். அப்புறம் z2 z3 வந்திருக்கிற போது 1னுடைய கோஎஃபிஷியன்ட் இருந்ததுன்னா டைரெக்டாக இந்த மெத்தட் போட்டுக்கலாம். இன்கேஸ் இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது, இது ஒரு ஸ்டாண்டர்டு ரிசல்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணலைன்னா வேறு மெத்தட் யூஸ் பண்ணலாம். டைரக்ட் மெத்தட் எப்படி போடலாம். அப்போ ஆன்சர் வந்துட்டு 12/6 ஆன்சர் வந்துட்டு 2. ஸோ நம்ம இப்போ தெரியும் மாடுலஸ் z1 ஈக்குவல் டு 1னா ஸ்கொயரிங் பண்ணிங்கன்னா மாடுலஸ் z1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 வரும். z1 பார் ஈக்குவல் டு 1 வரும். தேர்ஃபார் z1 பார் ஈக்குவல் டு 1/z1. இது ஒரு கொஸ்டின். சிமிலர்லி z2 பார் இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை ஸ்கொயரிங் பண்ணுற போது 4/z2 வரும். z3 பார் அதனுடைய ஸ்கொயரிங் பண்ணுற போது 9/z3 வரும். ஸோ நம்மளுக்கு என்ன வேண்டியது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் தான் வேண்டியது இருக்குது. அப்போது இது z1 வச்சுட்டிங்கன்னா z1 + z2 + z3 இது மாடுலஸ் எடுக்கிறதுக்கு இதுக்கு ஹோல் மாடுலஸ் எடுத்தால் ஒன்று தான். இதனுடைய ஆன்சர் மாடுலஸ் z2 மாடுலஸ் z பார் ஈக்குவல் இதனுடைய இண்டிவிஜுவல் மாடுலஸில் z1 + z2 + z3னா இண்டிவிஜுவலாக மாடுலஸ் போட்டுக்கலாம். சாரி, இந்த இண்டிவிஜுவலாக கான்ஜுகேட் போட்டுக்கலாம். z1 பார் z2 பார் z3 பார் which is equal to the modulus z1க்கு ஆன்சர் இருக்குது 1/z1, இதுக்கு ஆன்சர் இருக்குது 4/z2, இதுக்கு ஆன்சர் இருக்குது 9/z3. இப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டேர்ம் வந்துடும் ஃபுல்லாக. டினாமினேட்டரில் z1 z2 z3 வந்திருக்கு. தேர்ஃபோர் எல்சிஎம் எடுக்கிற போது நியூமரேட்டரில் இது வரும், டினாமினேட்டரில் மாடுலஸ் z1 மாடுலஸ் z2 மாடுலஸ் z3 z1 z2 z3 ஹோல் மாடுலஸ் z1 மாடுலஸ் z2 மாடுலஸ் z3. தேர்ஃபோர் அவர் ஆன்சர் இஸ் 12/6. Answer is 2. Z is belongs to complex number minus real number. Z plus 1/z which is belongs to real number. So it is purely real. Then find the modulus z. நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், z plus z bar. இதனுடைய ஆன்சர் என்னன்னா 2 times real part of z. இது x plus iy, இது x minus iy. ப்ளஸ் ஐவை மைனஸ் ஐவை கட் ஆகிரும். 2 times ரியல் பார்ட் ஆஃப் z. அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதனுடைய கான்ஜுகேட் ஆட் பண்ணினா இட் இஸ் கம்ப்ளீட்லி ரியல் அப்படிங்கிற கான்செப்ட். இப்போது z ப்ளஸ் 1/z இஸ் கம்ப்ளீட்லி ரியல் கொடுத்துருந்தான்னு என்ன அர்த்தம்னா இது காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா இது அதனுடைய கான்ஜுகேட். தேர்ஃபோர் z பார் இஸ் ஈக்குவல் டு 1/z. இங்கே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் z பார் ஈக்குவல் டு 1/z. we know that z bar equal to 1 in the result. Cross multiply பண்ணா z bar நோடைய ஃபார்முலா modulus z square equal to 1. Therefore modulus z equal to 1. So very simple கான்செப்ட் தான் இங்கே முக்கியம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதனுடைய கான்ஜுகேட்டையும் ஆட் பண்ணால் ட்வைஸ் ரியல் பார்ட் ஆஃப் இசட்டுக்கு நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் ஒரு கான்ஜுகேட்டையும் சப்ட்ராக்ட் பண்ணினா 2i இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி. ஸோ அதை பேஸ் பண்ணிங்கன்னா உடனடியாக நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். Question number 13. Sum of the 3 complex numbers equal to 0 and their modulus is individually equal to 1. Then what is z1 square z2 square sum of இது a plus b plus c whole square மாதிரி. பட் a square b square c square தான் கேட்டிருக்கிறேன். So I am taking z1 plus z2 plus z3 the whole square equal to z1 square z2 square z3 square plus 2 times z1 z2 plus 2 times z1 z2 plus z2 z3 plus z3 z1. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குறான் z1 plus z2 plus z3 the whole square equal to 0. ஸோ left side become 0.
ரைட் சைடில் z1 ஸ்கொயர் z2 ஸ்கொயர் z3 ஸ்கொயர் இஸ் அவர் கொஸ்டின் ப்ளஸ் ட்வைஸ் z1 z2 z2 z3 இதனுடைய வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாடுலஸ் z1 ஈக்குவல் டு 1 அப்படின்னு என்ன ஸ்கொயரிங் பண்ணாலும் ஒன்று தான். z1 பார் ஈக்குவல் டு 1 ஃபார்முலா. தேர்ஃபோர் z1 ஈக்குவல் டு 1 பை z1 பார். அப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 பை z1 பார். இப்போ இதனுடைய ஆன்சர் z2 பார். சிமிலர்லி z2 பார் z3 பார் ப்ளஸ் 1 பை z3 பார் z1 பார். ஸோ நம்மளுக்கு வேண்டியது இதுதான் வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ இந்த ஐட்டத்தை லெஃப்ட் சைட் கொண்டு வந்துட்டிங்கன்னா z1 ஸ்கொயர் z2 ஸ்கொயர் z3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் இந்த ஆன்சர் இருக்குது. ஸோ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா z1 பார் z2 பார் z3 பார் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக எல்சிஎம். z1 பார் z2 பார் z1 பார் z2 பார் இருக்குது. அப்போ z3 பார் இல்லை ப்ளஸ் z2 z3 அப்போ z1 இல்லை z2 இல்லை அவ்வளோ. திஸ் இஸ் ட்வைஸ். இது வந்துட்டு we can write z1 plus z2 plus z3 the whole bar divided by z1 z2 z3 the whole bar. We know that z1 plus z2 plus z3 equal to 0, therefore this will become 0 divided by something, that is 1 into 1 into 1. இல்லை z1 complex numbers, 0 by anything is 0, answer is 0. Question number 14, z minus 1 divided by z plus 1 is purely imaginary. முழுவதும் கற்பனை எண் எனில் find the value of modulus z. நம்மளுக்கு ரெண்டு ஃபார்முலா தெரியும். z and z bar are equal na it is purely real. z to z bar ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதனுடைய கான்ஜுகேட் ஈக்குவல் வந்தால் கம்ப்ளீட்லி ரியல். z and minus z bar are equal, it is completely imaginary. Therefore இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதனுடைய கான்ஜுகேட்னுடைய நெகட்டிவ் ஈக்குவலாக இருந்ததுன்னா purely imaginary. Therefore z minus 1 divided by z plus 1 is equal to minus of z bar minus 1 divided by z bar plus 1. இதனுடைய கான்ஜுகேட் போட்டிங்கன்னா ஹோல் கான்ஜுகேட் போடணும். இண்டிவிஜுவலாக கான்ஜுகேட் போட்டிங்கன்னா z பார்னு வந்திருக்கு. தென் இது மட்டும் ப்ராக்கெட்டில் இதை கிராஸ் மல்ட் பண்ணிங்கன்னா z பார் மைனஸ் z பார் ப்ளஸ் z மைனஸ் 1. இது லெஃப்ட் சைடு. ரைட் சைடு மைனஸ் z. இது ஆக்சுவலி மைனஸ் z பாரும் ப்ளஸ் 1 இருக்குது இங்கே. இதனுடைய ஆன்சர் z மைனஸ் z பார் தென் மைனஸ் z பார் தென் ப்ளஸ் z ப்ளஸ் 1. இது இதனுடைய ஆன்சர். ஸோ போத் சைட்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் z பார் ப்ளஸ் z மைனஸ் z பார் ப்ளஸ் 1 இருக்குது. இது இந்த பக்கம் வந்ததுன்னா ட்வைஸ் z பார், இங்கே ஒன்று வந்ததுன்னா ட்வைஸ். இது மைனஸ் 1 அங்கே போயிடுச்சுன்னா ப்ளஸ் 1, அதுவும் ட்வைஸ். ஸோ 2 கட் ஆயிடுச்சு. z பார் ஈக்குவல் டு 1, ஹென்ஸ் மாடுலஸ் z ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, தேர்ஃபோர் மாடுலஸ் z ஈக்குவல் டு 1. ஸோ அவர் கொஸ்டின் இஸ் ஃபைண்ட் தி மாடுலஸ் z. ஸோ இது வந்து பேசிக் கான்செப்ட். காம்ப்ளெக்ஸ் நம்பர் கான்ஜுகேட் ரெண்டு ஈக்குவலாக இருந்ததுன்னா கம்ப்ளீட்லி ரியல். த காம்ப்ளெக்ஸ் நம்பர் மஸ்ட் பி கம்ப்ளீட்லி ரியல். காம்ப்ளெக்ஸ் நம்பரு அதனுடைய நெகட்டிவ் கான்ஜுகேட்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி இமேஜினரி. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின். ப்ராப்ளம் நம்பர் 15, z equal to x plus iy and modulus of z plus 2 and modulus of z minus 2 are equal, then what is the locus of z என்ற கலப்பு எண்ணினுடைய நேம பாதை என்ன அப்படிங்கிறது கேள்வி. ரைட், இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபார்முலா ஒன்று, z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு r. இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா இது வந்து சர்க்கிள், இதனுடைய லோக்கஸ் வந்து சர்க்கிள், இதனுடைய ரேடியஸ் வந்துட்டு r, அதனுடைய சென்டர் வந்து z0. இது காம்ப்ளெக்ஸ் நம்பரில் கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் ரிசல்ட். அதே மாதிரி z மைனஸ் z1ம் z மைனஸ் z2வும் மாடுலஸினுடைய வேல்யூஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா இந்த லோக்கஸ், இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய லோக்கஸ் வந்து பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் லைன் ஜாயினிங் ஆஃப் z1 z2. அப்போ z1ஐயும் z2வையும் லைன் ஜாயின் பண்ணுற ஒரு லைன் இருக்குது, ரெண்டு பாயிண்ட்டை லைன் ஜாயின் பண்ணுறது, இதனுடைய பர்பண்டிகுலர் பைசெக்டர் தான் இதனுடைய ஆன்சர். ஸோ இது ஒரு ரிசல்ட். மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z1 மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z2னா
perpendicular bisector of line of Z1 and Z2, line joining of Z1 and Z2. அப்போது இது அந்த ஃபார்மில் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், இது Z minus 2 plus I0 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2. சிமிலர்லி ரைட் சைட் Z minus 2 plus I0 அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுடைய லைன் ஜாயினிங் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா -2,0ங்கிற ஒரு பாயிண்ட்டும் 2,0 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும், இந்த ரெண்டுனுடைய பர்பண்டிகுலர் பைசெக்டர். நம்மளுடைய டயக்ராம் பார்த்தீங்கன்னா 2,0 அப்படிங்கிறது இந்த பாயிண்டில் இருக்குதுன்னா 2,0 பாசிட்டிவ் சைட், இது -2,0 இது 2,0. ஸோ இதனுடைய பைசெக்டர் பர்பண்டிகுலர் பைசெக்டர்னா இட் இஸ் நத்திங் பட் y ஆக்சிஸ். y ஆக்சிஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்சர். y ஆக்சிஸ் நம்மளுடைய புக்கில் என்ன கொடுத்துருப்பான், இது வந்து ரியல் ஆக்சிஸ் x ஆக்சிஸ், இது இமேஜினரி ஆக்சிஸ். தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் இமேஜினரி ஆக்சிஸ். ஸோ இது ரிசல்ட் பேஸ்டு கொஸ்டின். அப்போ மாடுலஸ் z minus z0 equal to r இமீடியட்டாக சொல்லிடலாம் சர்க்கிள். மாடுலஸ் ஆஃப் z minus z1 and மாடுலஸ் ஆஃப் z minus z2 ஆர் ஈக்குவல்னா பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் லைன் ஜாயினிங் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 z2. ஸோ இது ஒரு ரிசல்ட். கொஸ்டின் நம்பர் 16, வாட் இஸ் தி பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் 3/-1 + i? அது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதனுடைய ஆர்குமெண்ட்டில் பேசிக் ரிசல்ட் ரெண்டு பார்த்தீங்கன்னா Z1 Z2 ப்ராடக்ட் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிற போது ஆர்குமெண்ட் வந்து ப்ளஸ் ஆகும், ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 அண்ட் ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z2. டிவைட் பண்ணுற போது ஆர்குமெண்ட் வந்து சப்ட்ராக்ட் ஆகும். இது வந்து ஒரு பேசிக் ரிசல்ட். அண்ட் ஆர்குமெண்ட் Z equal to tan inverse of imaginary part divided by real part. So directly we can apply this result, that is second result. We get argument of 3 minus argument of -1 plus I. So this is our answer. Argument of 3 means 3 plus I0, இது ஒரு complex number, -1 plus I, இது second complex number. So this is tan inverse of 0/3, imaginary part divided by real part, minus tan inverse of real imaginary part is 1 and this is -1. So -1 plus I அப்படிங்கிற போது it lies in second quadrant. செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிற தீட்டாவை பை மைனஸ் தீட்டான்னு எழுதணும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிற தீட்டாவை பை மைனஸ். ஸோ இட் இஸ் ஆப்வியஸ்லி இது 0. தென் மைனஸ் இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி tan inverse of 1, tan inverse of 1ங்கிற போது we get π/4, but it is in second quadrant theta we can express as π minus theta. Therefore π minus π/4 is our answer. That is minus of LCM எடுத்திங்கன்னா 4π minus π which is equal to 3π/4. Therefore argument of the given complex number is equal to -3π/4. Okay, question number 17, what is the principal argument of sin 40 plus I cos 40 whole power 5? But this time it is the given complex number is in the form of Euler's form. Cos theta plus I sin theta அப்படிங்கிற அந்த ஃபார்மில் இருக்குது, சாரி போலார் ஃபார்ம் இதில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்மளுக்கு cos theta plus I sin thetaன்னு we can apply de Moivre's theorem. பட் இங்கே வந்து sin theta plus I cos theta இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் மாற்றிக்கலாம். மாற்றினோன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா sin and cos ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ், டோட்டல் 90 டிகிரி இருக்கும். sin 30ங்கிறதும் cos 60ங்கிறது ஈக்குவல். ஸோ அந்த வழியில் இதனுடைய ஆன்சர் cos 50 plus I, இதனுடைய ஆன்சர் sin 50, the power 50. So now we can apply de Moivre's theorem. பவர் என்ன இருந்தாலும் we can bring into inside. So இதனுடைய ஆன்சர் cos 250 டிகிரி plus I sin 250 டிகிரி. ஆக்சுவலி r into cos theta plus I sin thetaவில் தீட்டாங்கிறத நம்மளுடைய பிரின்சிபல் ஆர்குமெண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா cos 250 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆர்குமெண்ட். therefore argument of this complex number equal to 250. Argument of our complex number equal to 250 degree. But our answer is not in the form of 250 degree. 250 degree அப்படிங்கிறது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா it will be in third quadrant. தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிற தீட்டாவை எப்படிலாம் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு 360 மைனஸ் தீட்டா போட்டிங்கனாலும் ஈக்குவலாக வரும். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் கூட சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்மளுடைய ஆர்குமெண்ட் வந்து 250 அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்சரில் இல்லை, ஆப்ஷனில். ஸோ இதை கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறேன்.
இதை we can write cos 360 minus theta na it is cos theta because fourth quadrantல cos வந்து பாசிட்டிவாக இருக்கும். அப்போ 2 pi minus 360 டிகிரியில் ஒரு 250 போச்சுன்னா 11 டிகிரி ப்ளஸ் I sin 2 pi minus 11 டிகிரி. ஸோ 360 அப்படிங்கிறது ரெண்டுமே சேம் லைஸ் இன் fourth quadrant அதில் இருக்கிறது ரைட். இப்போ இதனுடைய ஆன்சர் cos 2 pi minus 11 டிகிரி, ஆன்சர் 250 டிகிரி, இதையும் ஆன்சர் 250 டிகிரி. இப்போ நம்மளுடைய ஆர்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா cos 2 pi minus I sin பைங்கிற போது இதனுடைய ஆன்சர் 360 மைனஸ்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட் cos 110 டிகிரி ப்ளஸ் sin 2 pi மைனஸ்ங்கிற போது இது நெகட்டிவ் பிகாஸ் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் sin theta வந்து நெகட்டிவாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஆன்சர் வந்துட்டு மைனஸ் I sin 110 டிகிரி. ஸோ இதை வந்து we can write cos minus 110 degree. Cos is an even function. Cos is an even function. Cos minus theta na cos theta. Therefore, cos theta can be written as cos of minus theta. Here I can write this is minus of this. Sin minus theta is odd function. Therefore, minus sin theta can be written as sin of minus theta. Now only we are getting argument of the given complex number equal to minus 110 degree. ஸோ இது cos theta plus I sin thetaங்கிற ஃபார்மில் இருந்ததுன்னா தீட்டாங்கிறது ஆர்குமெண்ட். ஆல்ரெடி அவர் கொஸ்டின் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் cos theta plus I sin theta 250 டிகிரி. 250 டிகிரி நம்மளுடைய ஆப்ஷனில் இல்லை, 4 ஆப்ஷனில் இல்லை. ஸோ தட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா 360 மைனஸ் தீட்டாவுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணி அதை வந்து cos theta plus I sin thetaங்கிற ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு சொல்லிக்கிறோம். கொஸ்டின் நம்பர் 18. 1 plus I, 1 plus 2I, 1 plus 3 etc. 1 plus ni இது multiplication of complex numbers is equal to again a complex number x plus iy. இதுதான் கொடுத்துக்கிற கொஸ்டின். இப்போ நம்மளுடைய கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா what is the product of 2 into 5 into 10 into etc. 1 plus n square. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்மளுடைய கொஸ்டினுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத லாஸ்ட் டேர்ம் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் என்னைங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1 ப்ளஸ் என் ஸ்கொயராக மாறிக்குது. அது எப்போ மாறும்? மாடுலஸ் எடுத்திங்கன்னா 1 ப்ளஸ் என்னையினுடைய மாடுலஸ் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர், ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர். ஸ்கொயரிங் பண்ணிங்கன்னா 1 ப்ளஸ் என் ஸ்கொயர் வரும். அப்போது சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை டேக்கிங் மாடுலஸ் அண்ட் ஸ்கொயரிங். அப்போ மாடுலஸ் எடுத்திங்கன்னா ஹோல் மாடுலஸ் வரும். இதனுடைய ஹோல் மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஹோல் மாடுலஸ் போட்டால் இண்டிவிஜுவல் மாடுலஸ் போட்டுக்கலாம் எக்ஸட்ரா ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். எல்லாம் தனித்தனி மாடுலஸ். அப்போ இது 1 ப்ளஸ் ஐங்கிறது ஒரு மாடுலஸ், 1 ப்ளஸ் 2ஐங்கிறது ஒரு மாடுலஸ், 1 ப்ளஸ் 3i, தென் 1 ப்ளஸ் ni which is equal to x plus i. இது டேக்கிங் மாடுலஸ், இண்டிவிஜுவல் மாடுலஸ். பிகாஸ் மாடுலஸ் z1 z2னா மாடுலஸ் z1 இன்ட்டு மாடுலஸ் z2. ஸோ இதுக்கு மாடுலஸ் எடுத்திங்கன்னா ரூட் ஆஃப் ரியல் ஸ்கொயர் அண்ட் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். 1 ப்ளஸ் 1 2, இது பார்த்திங்கன்னா 5, இது பார்த்திங்கன்னா 10, இது பார்த்திங்கன்னா 1 ப்ளஸ் என் ஸ்கொயர். இங்கே என்ன வரும்? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். நவ் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். நம்மளுடைய ஆன்சர் கிடச்சாச்சு. 2 into 5 into 10 into எக்ஸட்ரா 1 ப்ளஸ் ஆன்சர். ஸோ அவர் ஆன்சர் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இங்கே வரக்கூடிய ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ வெரி ஈஸி கான்செப்ட். ஸோ லாஸ்ட் டேர்ம் மட்டும் பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, மாடுலஸ் எடுத்துருக்கிறாங்க, ஸ்கொயரிங் பண்ணிக்கிறாங்க. இதுதான் இங்கே யூஸ் பண்ணிக்கிற கான்செப்ட். ரைட். கொஸ்டின் நம்பர் 19. ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 இஸ் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 இஸ் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. நம்மளுக்கு கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினாவே உடனே என்னெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வரணும்னா ஸ்டாண்டர்டு ரிசல்ட் ஞாபகம் வரணும். ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1, அப்புறம் 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த பேசிக் ரிசல்ட் ரெண்டு யூஸ் பண்ணி 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 7 இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஒமேகா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய ரெண்டு கான்ஸ்டன்ட் ஏ கமா பி அதனுடைய வேல்யூ வேல்யூவேட் பண்ண சொல்கிறேன். 1 ப்ளஸ் ஒமேகானா இதனுடைய ஆன்சர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். ஸோ த கிவன் கொஸ்டின் பிகம்ஸ் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் பவர் 7 விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஒமேகா. minus omega square power 7 is equal to a plus b omega. Now squaring power raising power 7 will become minus. It will become omega power 14. Omega power 14. Omega power 14 is nothing but omega power 3 1. 3 nuடைய multiples எல்லாம் 1.
அப்போ 3 மல்டிபிள்ஸ் எல்லாம் ஒன்றுனா ஒமேகா பவர் 12 வரைக்கும் 1 ஆயிரும். ஒமேகா பவர் 12 வரைக்கும் 1 ஆயிரும். திருப்பி ஒரு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஆல்ரெடி வி நோ தட் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 1 + ஒமேகா. இப்போ தான் சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல இது அங்கே போச்சுன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னுடைய ஆன்சர் 1 + ஒமேகா. ஸோ 1 + ஒமேகா ஈக்குவல் டு A + B ஒமேகா. ஒரு வெரி சிம்பிளஸ்ட் ஈக்குவேஷன். ஜஸ்ட் ஈக்குவேட் பண்ணால் போதும். ஏனுடைய பிளேஸில் 1, பினுடைய பிளேஸில் 1. தேர்ஃபோர் A, B ஈக்குவல் டு 1, 1. ஸோ வெரி ஈஸி கான்செப்ட். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினுடைய ஃபார்முலா. கொஸ்டின் நம்பர் 20. வாட் இஸ் தி பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் த கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்? அப்போ தான் ஆர்குமெண்ட்டில் ஃபார்முலா சொன்னோம். அதுக்கு இன்னும் கூட ஈஸியான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லாகிருதம் இருக்கிற ஃபார்முலா அப்படியே இங்கே அடாப்ட் ஆகும். ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்டுக்கு log mn, log m + log n. இதே ஃபார்முலா தான் ஆர்குமெண்ட் ஆஃப் z1 z2 ஆர்குமெண்ட் ஆஃப் z1 + ஆர்குமெண்ட் ஆஃப் z2. log m/n இதுக்கு என்ன ஃபார்முலா? log m - log n. இதே ஃபார்முலா தான் ஆர்குமெண்ட்லேயும். log m பவர் n லாகிருதமில் பவர் ரூல், அதனுடைய ஆன்சர் n log m. அப்போ இதே இதுதான் லாகிருதம் ரூலில் யூஸ் பண்ணுற 3 ஃபார்முலா தான் இங்கே வந்து ஆர்குமெண்ட்டில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா இது ப்ராடக்ட்டில் இருக்குது, அப்போ இடையில இந்த ரூல் யூஸ் ஆகும். இது ஹோல் திங் டிவைடில் இருக்குது, அப்போ சப்ட்ராக்ஷன் ரூல் யூஸ் ஆகும். இது பவரில் இருக்குது, அப்போ பவர் ரூல் யூஸ் ஆகும். ஸோ 2 டைம்ஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் 1 + I√3 இதனுடைய ஆன்சர் மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் 4i, ஆர்குமெண்ட் ஆஃப் 4i இது ப்ளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் 1 - I√3 இது ஃபுல்லாக மைனஸில். இது நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டரில் இருக்கிறது 2 மைனஸில் வரும். மைனஸ் ஆஃப் அதுக்குள்ளே வந்துருச்சு. ரைட், ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். ட்வைஸ் ஆர்குமெண்ட் நம்மளுக்கு தெரியும். திஸ் இஸ் tan inverse ஆஃப் √3 / 1 இமேஜினரி பார்ட் / ரியல் பார்ட் மைனஸ் ஆர்குமெண்ட் tan inverse of imaginary part / real part, then plus tan inverse of -√3 / 1. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆர்குமெண்ட். இந்த 2 மட்டும் மைனஸ்னுடைய ப்ராக்கெட்டுக்குள்ளார இருக்குது. 2 டைம்ஸ் √3 நம்மளுக்கு தெரியும். tan inverse of √3ங்கிறது 60 டிகிரி, தட் இஸ் π/3. எனிதிங் டிவைடட் பை 0ன்னா இட் இஸ் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டின்னா வி கெட் π/2, π/2ங்கிற இடத்துல மைனஸ் √3. 1 - I√3 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் பாசிட்டிவ், ஒய் ஆக்சிஸில் நெகட்டிவ் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும். இந்த குவாட்ரண்ட்டில் இருக்கிற தீட்டா வந்து டேன் வந்து நெகட்டிவ். அப்போ 4th குவாட்ரண்ட்டில் இருக்கிறது நம்மளுடைய ஆன்சர். 4th குவாட்ரண்ட்டில் இருக்கிற தீட்டாவை 0- எழுதலாம் அல்லது 360- எழுதலாம். இது 0- அப்படின்னு போட்டிங்கன்னா இதனுடைய ஆன்சர் -π/3. ஸோ டோட்டல் 2π/3 -π/2 + π/3 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 3π/3 இது 2 ஆட் பண்ணிங்கன்னா தட் இஸ் π -π/2. 3π/3னா ஆன்சர் π, π - π/2னா ஆன்சர் π/2. therefore argument of this complex number equal to π/2. Question number 21. If alpha and beta are the roots of the equation x² + x + 1, then find the value of the roots power alpha power beta power 2020. அதில் இதை பார்த்த உடனே நம்ம என்ன இதனுடைய ஃபார்முலா ஞாபகம் வரணும்னா இது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினுடைய ஃபார்முலா. x - 1 × x² + x + 1 = 0 அப்படிங்கிறது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினுடைய ஃபார்முலா. அதாவது 1 ஒமேகா ஸ்கொயரில் 1 இல்லை, x - 1 இல்லை. இப்போ இதனுடைய ரூட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா அண்டு ஒமேகா ஸ்கொயர், வேர் ஒமேகா ஈக்குவல் டு -1 + I√3/2 and omega square equal to -1 - I√3 / 2. So anyhow the roots of this equation அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அண்ட் ஆல்ஃபா ஸ்கொயர். therefore ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா, சார் ஆல்ஃபா ஸ்கொயர் இல்லை ஒமேகா ஸ்கொயர், பீட்டானுடைய ஆன்சர் ஒமேகா ஸ்கொயர். now our question is alpha power 2020 plus alpha square power 2020. right, ஒமேகா பவர் 3 இதனுடைய வேல்யூஸ் எல்லாம் 1,
ஒமேகா பவர் 3னுடைய வேல்யூஸ் எல்லாம் 1. அப்போது இது 3னுடைய டிவைட் பண்ணிங்கன்னா 3 மல்டிபிள்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி விட்டுறலாம். ரைட், 20 டிவைட் பண்ணால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3 அதில் டிவைட் பண்ணால் 6 3s are 18, திருப்பி ஒரு 2 22, 7 3s are 21, திருப்பி ஒரு 10, அப்போது ஒரு 9, 3 3s are 9 போச்சுன்னா ரிமைனிங் இதனுடைய ஆன்சர் ஒமேகா. அப்போது இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆகும். அப்போ இதனுடைய ஆன்சர் ஒமேகா ஸ்கொயர். தேர்ஃபோர் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்னுடைய ஆன்சர் -1. ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்டு ரிசல்ட் பேஸ்டு கொஸ்டின். Question number 22. Cos pi by 3 plus psi sin pi by 3 power 3 by 4. Find the product of all the values of this complex number. Power 1 by 4 na there are 4 values. 4 values varu. We have to substitute k equal to 0, 1, 2, 3, not 4. So including 0 there are 4 values. In the 4 values nuடைய product கேட்குறாங்க. ரைட், ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து இந்த போலார் ஃபார்மில் இருக்குதானே? எஸ், இட் இஸ் இன் போலார் ஃபார்ம். டைரக்ட்லி யூ கேன் ஆட் 2k pi டு தி ஆர்குமெண்ட், அல்லது அதுக்கு முன்னாடி பவர் 3 உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா இட் வில் பிகம் சிம்பிள். காஸ் பை ப்ளஸ் ஐ சைன் பை த பவர் 1 by 4 ஆயிரும். ஸோ bring into 3 only. அப்போ இது வந்துட்டு 3 by 4ங்கிறது ஆக்சுவலி அது எப்படி இருக்குதுன்னா ஹோல் பவர் 1 by 4, அதுக்கு ஹோல் பவர் 3 வச்சுக்கலாம். ஸோ இந்த 3 முன்னாடி உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேர்மாக ஆயிடும். Now I can add 2k pi to the argument. 2k pi plus I sin 2k pi plus pi the whole power 1 by 4. இதனுடைய ஆன்சர். cos 2k pi ஆட் பண்ணிக்கிறேன். Then bring into the power. Applying De Moivre's theorem போட்டிங்கன்னா it will become this, where k equal to 0, 1, 2, 3. Substituting k equal to 0, this is 0 கொடுத்தீங்கன்னா pi by 4 ப்ளஸ் 1 கொடுத்தீங்கன்னா இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 2 pi ப்ளஸ் pi, ஆன்சர் 3 pi by 4. 2 கொடுத்தீங்கன்னா 2 2s are 4, 4 ப்ளஸ் 1, ஆன்சர் 5 pi by 4. 3 கொடுத்தீங்கன்னா 3 2s are 6, 6 pi ப்ளஸ் pi, 7 pi by 4. ஸோ மொத்தமாக காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ sin தீட்டாவினுடையது ப்ராடக்ட் பண்ணுற போது ஆர்குமெண்டல் ஆட் ஆகிட்டு வந்துட்டுருக்கும். ரைட், சிஸ் இதனுடைய எல்சிஎம் வந்து 4, 7, 12, 15, 16. Therefore 16 pi by 4 which is 4 pi. Therefore cos pi plus I sin pi the power 4. மறுபடியும் De Moivre's எடுத்து அப்ளை பண்ணுறேன். cos pi I sin pi வச்சுக்கிறேன். cos pi னுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியும் -1, sin pi னுடைய வேல்யூ தெரியும், it is 0. Therefore -1 power 4 which is equal to 1. ஸோ இது ஒரு வெரி சிம்பிளான ஒரு question number 23. Omega not equal to 1 is a cube root of unity. Then this determinant value is equal to 3k. Find the value of k. Determinant கொடுத்தாவே யூஸிங் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணி கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுற வேலை மிச்சமாகும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 3 ரோவை ஆட் பண்ணிங்கன்னா ஒமேகா ஸ்கொயர் கட் ஆகுது, இந்த -1 கட் ஆகுது. ஸோ ஒரு எலிமெண்ட் 0 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நாம் இப்போ இந்த என்ன பண்ணுறோம்னா கீப்பிங் R1 R2 as it is. ஃபஸ்ட்டு R1 1 1 1, இது -ω²-1, இது ω², 1 ω². இதை மட்டும் நான் என்ன பண்ணுறோம்னா R3 implies R1 R2 R3 மூணையும் ஆட் பண்ணுறேன். இப்போ 1 + 1 + 1 ஆன்சர் 3. இதுதான் நாம் சொன்ன ஆன்சர் 0. இது 1 + ω² + ω power 7. omega power 7 is nothing but omega, because omega cube ω power 6 வரைக்கும் 1 ஆயிரும், ரிமைனிங் ஒரு ஒமேகா இருக்கும். அப்போ 1 + ω + ω², 1 + ω + ω² which is equal to 3k. நம்மளுக்கு தெரியும் the standard result omega is complex cube root of unity னா 1 + ω² னுடைய ஆன்சர் 0. அப்போ இதனுடைய ஆன்சர் 0. ஸோ 2 எலிமெண்ட் ஈஸியாக 0 ஆயிடுச்சுன்னா நம்ம ஈஸியாக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். இது எடுத்துகிட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம், அல்லது எது லாஸ்ட் ரோ எடுத்துகிட்டு கூட சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். பிகாஸ் 2 எலிமெண்ட் 0 ஆயிடுச்சுன்னா இது ஒன்று மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணால் போதும், லாஸ்ட் ரோ அதிலிருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ரோ வைஸ் எக்ஸ்பேன்ஷன் யூஸ்வலாக ஃபஸ்ட் ரோ மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இந்த 2 எலிமெண்ட் 0 இருக்கிறதுனால லாஸ்ட் ரோ கூட எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 3 எடுத்துக்கிற போது இதனுடைய மல்டிப்ளிகேஷன் -1 then this, அப்போது -1 ப்ராக்கெட்டில் -ω² -1 which is equal to 3k. Now 3 cancel, ω², then plus ω², then minus into minus plus 1 equal to this.
1 plus omega square. Sorry, omega square. This omega square na 1 plus 2 omega square, that is 1 plus இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 omega square. அப்போ 1 plus 2 omega square. K value equal to 1 plus 2 omega square. Our answer is not in the form of omega square. Root 3, I root 3 இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போது we have to substitute. என்னென்னா 1 plus இதை ரப் பண்ணிக்கலாமே, இது 1 plus 2 omega square. ஸோ டோட்டலாக வந்து 1 plus 2 omega square நம்மளுடைய K வேல்யூ. K equal to 1 plus 2 omega square. நம்மளுக்கு தெரியும் 1 plus 2 omega square நுடைய ஆன்சர் -1 minus I root 3 divided by 2. Omega is -1 plus I root 3 by 2. Omega square is -1 minus I root 3 divided by 2. So 2 கட் ஆயிருச்சு, 1 minus 1 கட் ஆயிருச்சு. therefore ஆன்சர் பார்த்தீங்கன்னா minus I root 3 அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்சர். பிகாஸ் நம்மளுடைய 1 plus 2 omega square தான் K வேல்யூ. பட் அந்த ஃபார்மில் நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ அப்போ இதுக்கு இந்த ரிசல்ட் தெரியணும். -1 plus I root 3 by 2ங்கிறது ஒமேகா ஸ்கொயருங்கிறது -1 minus I root 3 by 2 இதனுடைய ஆன்சர். ஸோ டைரெக்டாக ஒமேகா ஸ்கொயருக்கு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். now our answer is minus I root 3. Question number 24. Find the value of 1 plus root 3i divided by 1 minus root 3i whole power 10. இந்த நம்பர் பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு ஐடியா ஞாபகம் வரணும். ஒமேகா ஈக்குவல் டு -1 plus I root 3 divided by 2, ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 minus I root 3 divided by 2, which we can write cis 2 pi by 3 இதனுடைய ஆன்சர். இது வந்துட்டு cis 4 by pi 3, 4 pi by 3. ஸோ இது வந்து ஒமேகா இஸ் காம்ப்ளெக்ஸ் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டியினுடைய ஃபார்முலாவில் இருக்குது. ஒமேகாவும் ஒமேகா ஸ்கொயர், இது ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். இது 2 pi by 3, இது 4 pi by 3, ரைட். இப்போ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு மைனஸ் சைன் மிஸ்ஸிங், அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஒரு மைனஸ் சைன் மிஸ்ஸிங் இருந்தது, டிவைட் பை 2வும் மிஸ்ஸிங். இது மைனஸை காமன் எடுக்கிற முதல்ல. இப்போ இதில் மைனஸ் காமன் எடுத்து என்னான்னு பாருங்கள், -1 minus I root 3 இதனுடைய ஆன்சர். டினாமினேட்டரில் ஒரு மைனஸ் காமன் எடுக்கிறேன். அப்போ இது என்னான்னு பாருங்கள், -1 plus I root 3 இதனுடைய ஆன்சர். இதுக்கெல்லாம் ஹோல் பவர் 10. இந்த மைனஸ் கட் ஆயிடுச்சு, பவர் 10க்குள்ளாரியே. ஹோல் திங் டிவைட் பை 2 போடுங்க. இந்த இடத்துல ஒரு டிவைட் பை 2, இந்த இடத்துல ஒரு டிவைட் பை 2. அப்போ அந்த 2வும் கட் ஆயிரும். அப்போது -1 ப்ளஸ் மேலே மைனஸ் I root 3 ஹோல் டிவைட் பை 2 டிவைட் பை இதனுடைய ஆன்சர் -1 ப்ளஸ் I root 3 டிவைட் பை 2. ஸோ 1/2 மல்டிபிள் பண்ணிக்கிறேன், 1/2 டிவைட் பண்ணிக்கிறேன், வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இதனுடைய பவர் 10. ஸோ அல்டுகெதர் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரிசல்ட்டு கொண்டு வந்திருக்கிறேன். திஸ் இஸ் ஒமேகா ஸ்கொயர் and this one is nothing but omega. So very சிம்பிளான ஒரு கான்செப்ட்டுக்கு வந்திருக்கும். ஆன்சர் ஒமேகா பவர் 10, ஒமேகா கியூப் ஒமேகா பவர் 9 வரைக்கும் ஆன்சர் 1 ஆயிரும். மிச்சம் ஒமேகா, ஜஸ்ட் ஒமேகனுடைய ஆன்சர் -1 plus I root 3 by 2. அதர்வைஸ் we can write cis 2 pi by 3. ஸோ இது ஒரு ஷார்ட்கட். இல்லைன்னா 1 plus I root 3 போலார் ஃபார்முக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணி பவர் 10க்கு ரைஸ் பண்ணி வரணும். ஸோ அதுக்கு இந்த நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்த உடனே நம்மளுக்கு இந்த ஐடியா வந்துச்சுன்னா இட் வில் பி வெரி சிம்பிள். கொஸ்டின் நம்பர் 25. ஒமேகா ஈக்குவல் டு cis 2 pi by 3. உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடலாம், cis 2 by 3 ஒமேகா இஸ் காம்ப்ளெக்ஸ் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. அப்போ ஆன்சர் ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1 plus ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ரெண்டு இட் இஸ் கிவன். Then this determinant value equal to 0. How many number of solutions are there? இவ்வளோதான் கொஸ்டின். இந்த இசட்டுக்கு எத்தனை பாசிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்கும்? மோர் தட் இதை கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இங்கே இருக்கிற ஒமேகா ஸ்கொயரில் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒமேகா ஸ்கொயரும் இருக்கிற போது இந்த இசட்டுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் வேல்யூஸ் இருக்கும் அப்படிங்கிறது இங்கே மெயின் ரீசன், ரைட். இது பார்த்திங்கன்னா இங்கே இசட் இருக்குது, இந்த டயகனல்ஸ் பூரா இசட் இருக்குது. 1 ஒமேகா ஸ்கொயர், 1 ஒமேகா ஸ்கொயர், 1 ஒமேகா ஸ்கொயர். ஸோ காலம் வைஸ் ஆட் பண்ணாலும் ரோ வைஸ் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்துட்டு 1 ஒமேகா ஸ்கொயர் போட ஒரு இசட் வந்திருக்கு. அப்போது இசட் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயருங்கிறது ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக வந்திருக்கு. R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 போட்டிங்கன்னா ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக இது வந்திருக்கு. இப்போது ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக எடுத்து காமன் எடுத்திங்கன்னா அங்கே 1 வரும். இந்த ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக 0 ஆச்சுன்னா இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆப்வியஸ்லி. ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக
ஃபஸ்ட் ரோ வந்துட்டு ஜெட் ப்ளஸ் இப்படி இருக்குது, ஜெட் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர், ஜெட் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். இதனுடைய ஆன்சர் 0 ஆகணும்னா இது ஃபுல்லாக 0 ஆயிடுச்சுன்னா 0 ஆகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது எப்படி 0 ஆகுன்னு பாருங்கள். இந்த 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் வந்து ஆல்ரெடி 0, 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் 0. ஸோ இது காமன் எலிமெண்ட் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் வரும், திருப்பி டிட்டர்மினண்ட்டுக்குள்ளே ஒரு டிட்டர்மினண்ட் வரும். ரைட், இதெல்லாம் வாட் எவர் இட் மேபி, இது என்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ணாலும் இதனுடைய டிட்டர்மினண்ட் வேல்யூ 0, டிட்டர்மினண்ட்னுடைய வேல்யூ 0. தேர்ஃபோர் z ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஒரு ரூட்டை தவிர வேறு ஒன்றும் நம்மளுக்கு வரக்கு வாய்ப்பு இல்லை. பிகாஸ் 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 போடுற போது நம்மளுடைய கம்ப்ளீட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா z ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஒன்லி ஒன் சொல்யூஷன் தான் இருக்கும். தேர்ஃபோர் this equation has only one root, distinct root எவ்வளவு இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. therefore it has only one root.